உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் நமக்கு ஆன்ம நேயத்தை மட்டும் அள்ளித் தரவில்லை, உடலியல் கூறுகளுக்கான அந்த உணவு பழக்கத்தை, நாம் எப்படி இயற்கையோடு இயைந்து வாழ்வது, இதையெல்லாமும் சொல்லி கொடுத்துருக்காருங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதியில் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும், அது பலருக்கும் காலையிலன உடனே சிலருக்கு 4 மணிக்கு ஆகும் காலையில் விடியல்ங்கிறது, சிலருக்கு 6 மணி, சிலருக்கு 10 மணி தான் காலை விடியலாக இருக்கும். அப்படியான நேரத்தில் கூட இப்போ உள்ள வாழ்க்கை முறை எல்லோருக்குமே மாறி இருக்கிறதுங்கிறத புரிதலோடு நாம் இந்த பகுதியை அணுகணும். ஏன்னா இப்போ உள்ள குளோபலைசேஷனில் பலரும் இரவில் கூட பணியாற்றுகிறார்கள். அப்படிங்கும்போது அவங்க மறுநாள் காலையில் 10 மணிக்கு தான் முழிக்க தோணுது. அப்படி முழிச்சா கூட உடம்பை பத்திரமாக ஸ்திரப்படுத்துவதற்கு அல்லது நம்முடைய உடம்பை நோய்களிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். பொதுவாக நம்முடைய சித்தர்கள் எல்லோருமே மருந்துகளாக நம்முடைய உணவியலையும் சொல்லி கொடுத்தார்கள்ங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த உணவியலும் இறையியலுக்கு இயல்பானது தான், இறையியலுக்கு சமமானது தான். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா உடம்பை கொண்டாடுவதன் மூலமாக, உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதன் மூலமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையே இறை அனுபவமாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்பதை நமக்கு சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு வள்ளல் பெருமான் அந்த உலகியல் நியதி அப்படிங்கிறதுல சிறப்பு விதியாக நமக்கு சொல்கிறார். காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நாம் எல்லாரும் இப்போ உடனே என்ன பண்ணுவோம், கையை தொழாவி மொபைல் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு அதை தான் தேடுவோம். ஆனால் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமே நம்முடைய வாழ்வியல் முறையை. நம்முடைய நல்லதுக்கு தானே, நம்முடைய சுவாசம், நம்முடைய இருப்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி சித்தர்களின் வாழ்க்கை முறையை, அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற இந்த தத்துவங்களை உள்வாங்கி கொண்டால் நிச்சயமாக அது மிக அற்புதமான அனுபவமாக உடலை நோயிலிருந்து விடுவிப்பதாக அமையும் என்பதை நம்முடைய வள்ளல் பெருமானே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனால் அவரோட பத்தியை பார்க்கலாம். காலையில் சூரியோதயமானவுடன் தூதுளை, பொன்னாங்கண்ணி, வில்வம், சீந்தில், பொற்றலை, கையாந்தகரை, புளியாரை, வல்லாரை, நன்னாரி, கடுக்காய், மிளகு, அருகம்பேர் இவைகளில் யாதாயினும் ஒன்றை பசும்பாலில் சுத்தி செய்து சூரணமாக்கி கொண்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாகவாவது பசும்பாலில் அனுபானித்தாவது சிறிது சிறிதாக உண்ணுதல் நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல் அந்த பகுதியில், மருத்துவங்கிற பகுதியில் சிறப்பு விதியாக வள்ளல் பெருமான் இதை நமக்கு கொடுக்கிறார். இப்போல்லாம் காலையில் வாக்கிங் போகிறவங்க பார்த்தீங்கன்னா, வாக்கிங் முடிச்சுட்டு அந்த பார்க்கோட வாசல்லையே இந்த தூதுவளை ஜூஸு, வல்லாரை ஜூஸு, அப்புறம் மூலிகைகள் ஜூஸு இப்படியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாவற்றையும் தான் வள்ளல் பெருமான் இதில் சொல்கிறாரு. இயற்கையோடு இயைந்து வாழ்தல் தான் இறை தேடலுக்கான முதல் படி என்று வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். நம்மளோட இருப்பிடத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த மூலிகை செடிகள், அந்த செடி கொடிகள், அதையெல்லாம் தான் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர எக்ஸாட்டிக் என்று சொல்லி உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து உணவு செய்வது என்பது சரியாக இருக்காது என்பது வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்ற அந்த முதல் நல் உணவின் அடையாளம். அவர் என்னெல்லாம் பட்டியல் கொடுக்கிறார் பாருங்க. காலையில் சூரியோதயமானவுடன் தூதுளை, பொன்னாங்கண்ணி, வில்வம், சீந்தில், பொற்றலை, கையாந்தகரை, புளியாரை, வல்லாரை, நன்னாரி, கடுக்காய், மிளகு, அருகம்பேர் இவைகளில் யாதாயினும் ஒன்றை பசும்பாலில் சுத்தி செய்து சூரணமாக்கி கொண்டு, இவ்வளோ பட்டியல் கொடுக்குறாருல, இதெல்லாம் நான் எங்கெங்க போய் தேடுறது அப்படின்னு முதல்லயே மலைச்சு போயிட வேண்டாம். எப்போவுமே ஒரு கருத்தியல் சொல்வாங்க, என்னன்னா நாம் எதை நோக்கி பயணப்படுகிறோமோ அதை பிரபஞ்சம் நமக்கு கையில் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா அதை பற்றிய நினைவாக இருக்க வேண்டும், அதை பற்றிய தேடலில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால் இப்போல்லாம் கூகுள் குரு என்று ஒன்று இருக்கும்போது இதெல்லாம் எங்கே கிடைக்குங்கிறத ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதை தவிர நம்முடைய இயல்பான கீரையெல்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த எளிய பெண்கள், அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னாலே இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை தவிர நம்முடைய நாட்டு மருந்து கடைகள், நம்முடைய சித்த மருத்துவ கடைகள், இது எல்லாற்றிலும் இந்த பொருட்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதனால் இந்த பட்டியலை பார்த்துட்டு இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும், நான் எங்கே போவேன் அப்படின்னு மலைக்க வேண்டாம். எல்லாம் நம்முடைய தமிழ் மண்ணில் இயல்பாக விளைந்து கொண்டு தான் இருக்கின்றன. நாம் தான் அந்த பாதையில் செல்லாமல் வேறு ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் அது எல்லாவற்றையும் பசும்பாலில் போட்டு சூரணமாக்கிக்கிறது, அல்லது என்ன சொல்கிறார் பாருங்கள் வள்ளல் பெருமான், பசும்பாலில் சுத்தி செய்து சூரணமாக்கி கொண்டு சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சூரணமாகவாவது பசும்பாலில் அனுபானித்தாவது சிறிது சிறிதாக உண்ணுதல். நம்ம என்னவெல்லாமோ குடிக்கிறோம் காலையில் எழுந்த உடனே, ஆனால் இந்த மாதிரி நம்முடைய உடலுக்கு உற்சாகமும் ஊக்கமும் நலமும் கொடுக்கக்கூடியதை பசும்பாலில் கொஞ்சம் கொஞ்சமாகவாது நாம் சாப்பிட வேண்டும் என்று அக்கறையாக ஒரு தாயுமானவனாக சொல்லித் தருகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அடுத்தது சொல்கிறார் நம்முடைய மதிய உணவாக எதையெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் பாருங்களேன். புசிப்பில் பச்சரிசி சாதம், பசும்பால், பசுநெய், முருங்கை, கத்தரி, முள்ளி, தூதுளை முதலிய இளங்காய், பொன்னாங்கண்ணி, தூதுளை முதலிய இளங்கீரை இவைகளில் மிளகு 1 பங்கு, சீரகம் காலை அரைக்கால் பங்கு, வெந்தயம் 1/4 பங்கு, புளி வீசம் பங்கு, உப்பு வீசம் பங்கு, மிளகாய் வீசம் பங்கு சேர்க்கப்பட்ட கரியமுது, குழம்பு, ரசம் முதலானவைகளை கொண்டு பெருங்காயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு முதலானவைகளை தள்ளி புசித்தல். இது எல்லாமே நம்ம மண்ணில் விளையிற அந்த காய்கறிகளை சொல்லுகிறார் என்றால், நம்ம ஊர் நெய், நம்ம ஊர் காய்கறி, நம்ம ஊர் கத்திரிக்காய், நம்ம ஊர் தூதுளை, இப்படியாக நம் மண்ணின் விளைச்சலை நாம் உண்டாக வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய மண்ணில் இருக்கின்ற சத்துக்களை நமக்கு அள்ளி கொடுக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். இந்த மாதிரியான காய்களை புசிப்பதன் மூலமாக உடல் இயல்பாக இருக்கும், வயிறு நம்மை வாழ்த்தும். வயிற்றுக்கு நாம் கேடு நினைக்காமல் இருந்தால் அதன் மூலமாக மனசு சீராக இருக்கும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். அடுத்தது எப்படி சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. மிளகு 1 பங்கு, சீரகம் காலை அரைக்கால் பங்கு, வெந்தயம் 1/4 பங்கு, புளி வீசம் பங்கு, உப்பு வீசம் பங்கு, மிளகாய் வீசம் பங்கு சேர்க்கப்பட்ட கரியமுது, குழம்பு, ரசம் முதலானவைகளை கொண்டு பெருங்காயம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு முதலானவைகளை தள்ளி பூசித்தல். இந்த மிளகு, சீரகம் இது மாதிரி நம்முடைய வீட்டில் இருக்கின்ற அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கின்ற பொருட்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கான நலன், நம்முடைய வாழ்க்கைக்கான உறுதுணை, நம்முடைய வாழ்க்கைக்கான அடிகோல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அடித்தளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை தவிர்த்து விட்டு எக்ஸாட்டிக் ஃபுட்டு தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னால் நிச்சயமாக வயிற்றுக்கு நாம் தீங்கு இழைக்கிறோம், அதன் மூலமாக மனசுக்கும் தீங்கு இழைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வயிறு எப்போது நிதானமாக இயல்பாக அதனுடைய போக்கில் இருக்கிறதோ அப்போது மனசும் அதே மாதிரி ஒரு இறை நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் என்பதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானின் இந்த உலகியல் உணவு குறிப்புகள் நமக்கு சொல்லித் தருகிறது. முதல்ல 1 நாள் ஆரம்பிக்கலாம், அப்புறம் 2 நாள் ஆக்கலாம், 3 நாள் ஆக்கலாம், 1 வாரம் ஆக்கலாம், 1 மாதம் ஆக்கலாம். ஆக்கிட்டோன்னா மனசும் உடம்பும் இதை மாதிரி உணவைத்தான் தானாகவே தேட ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை பயணமாக அது மாறிவிடும் என்பதனால் இன்றைக்கே இப்போதே செய்ய ஆரம்பிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.